வெல்கம் டு கவி வித் நிக்ஷி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா எங்கள் கார்டன் மார்னிங்கில் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நைட் வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்களாம் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். உங்ககிட்ட கேட்டுக்கிறோம், கொஞ்சம் கஷ்டப்பட்டு வீடியோ போடுறாங்களே, கொஞ்சம் சப்போர்ட் மட்டும் பண்ணுங்களேன். வாங்க உள்ளே போகலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வாழை மரம். இது வந்து நிறைய பேர் வீட்டில் இருக்கும், இல்லைனாலும் இதை வளர்க்க ஆரம்பிங்க. ஏன்னா கடையில் போய் விருந்தாளிங்கெல்லாம் வந்தால் கடையில் போய் இலை வாங்கிட்டு வந்து சாப்பாடு போடுறதுக்கு பறித்து போடுறது பெஸ்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அவங்க எல்லாருக்கும் தெரியும், இதுதான் மல்லிகைப்பூ செடி. 3 மல்லிகைப்பூ செடி மொட்டே பூக்கல, பூத்துச்சு நேற்று. ஆனால் அது பாருங்க இதாகிடுச்சு. 3 வச்சுருக்கோம் நாங்கள். இது இப்போ போட்டது, இது ஆல்ரெடி போட்டது, இது இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 1 மந்த் 2 மந்த். மருதாணி செடி. இந்த செடி வந்து இந்த செடியில் இருக்க லீஃபெல்லாம் எடுத்து அரைச்சி அதை மெஹந்தியாக போட்டு இந்த டிசைன் உங்களுக்கு நம்ம காட்டுறோம். இது வந்து சாமி செடி. பூலின்னு சொல்லிச்சு ChatGPT பேர், எங்களுக்கு சரியாக தெரியல. ஸோ பட் க்யூட்டாக இருக்குது. சர்ச் பண்ணி ஹோம் டெக்கருக்கு சூப்பராக இருக்கும். இதாக பார்த்தீங்கன்னா சீதா மரம். இதில் அவ்வளோவா இது இல்லை, காய் இல்லை, வெயில் காலத்தில் காய்க்காது. இங்கே பாருங்கள், ஒரு குட்டி நெஸ்ட்டு கூட இருக்குது. அப்புறம் இதோட இது வந்து ஒரு பேக் ஸ்டோரி என்னென்னா, எங்களுக்கு சின்ன வயசில் சீத்தாப்பழம்னா ரொம்ப பிடிக்கும். சீத்தாப்பழம் எப்படி பிடிக்கும்னா, ஒரு ரீல்ஸ் பார்க்குறப்போ ஒரு லேடி அதில் வந்து சீத்தாப்பழத்தில் உப்பு வச்சு சாப்பிட்டாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால நாங்கள் வந்து அன்னைக்கு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ரொம்ப அப்சஸ்ட் ஆகிட்டோம் சீத்தாப்பழத்தில். ஸோ நாங்கள் நெக்ஸ்ட்டு சரி நட்டு வச்சிடலாமே நட்டு வச்சோம். பட் இவ்வளோ பெருசாக வளரும் நாங்கள் எதிர்பார்க்கல. ஸோ வாங்க நெக்ஸ்ட்டு. முருங்கை செடி. இதில் அயன் சத்து நிறையா இருக்குதுன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். பாருங்கள், எல்லார் வீட்லேயும் வளங்க, உங்களுக்கு கீரை வாங்குற வேலை மிச்சம். நெக்ஸ்ட்டு போகலாம். ஒன் அண்ட் ஒன்லி பெஸ்ட் அண்ட் ஃபேவரட் இது என்னன்னு உங்களுக்கே தெரியும், இட்லி பூச்செடி. இது எங்களோட ஃபர்ஸ்ட் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறப்ப ஃபர்ஸ்ட் இதுவாக இது இருந்தது. அண்ட் இதில் இன்னொரு இது கூட இருக்குது. இதில் வந்து தேன் இருக்கும். சாப்பிட்டு கட்டவா? இங்கே எங்கே கட்டு பறிக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது கைஸ். வரும்போது தேனோட வருது கைஸ். பாருங்களேன், தூக்கி போட்டுலாம் எனக்கா. வாவ் டெம்மி. இந்த செடியை நீங்களும் வளர்த்து பாருங்க, டேஸ்ட் அப்படி இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா துளசி செடி, கஷாயத்துக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்க, வெறும் வாயிலே சாப்பிடும் பாருங்க. பாருங்க. ஓகே, நாங்கள் போன வீடியோவில் வந்து இங்கே வந்து ஓமவல்லி செடி நட்டு வச்சுருந்தோம் அப்படின்னு காட்டியிருந்தோம். அது வந்து என்னன்னு தெரியல, வெயில்னால கொஞ்சம் வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க. வீட்டில் யாரும் மோஸ்ட் ப்ராபப்ளி இருக்க மாட்டாங்கன்றனால தண்ணி ஊற்ற முடியாமல் செத்து போச்சு அந்த செடி. எல்லாரும் ஒர்க்குக்கு போயிடுறாங்களா, அதனால கொஞ்சம் இதாக. நாங்களும் காலேஜ் போயிடுவோம். நாங்களும் ஸ்கூல் போயிடுவோம். காலேஜ் வந்து எங்கள் அக்கா இருக்கனால எங்கள் அக்கா காலேஜ் போயிடுவாங்க, நாங்கள் ஸ்கூல் போயிடுவோம். ஸோ எதுவும் பண்ண முடியாது. இது பாருங்கள், கத்தாழை செடி. அப்புறம் இது வந்து செம்பருத்தி பூச்செடி. இதில் செம்பருத்தியே பூக்கலை, அது ஏன்னு எங்களுக்கே தெரில. பாருங்கள், உங்களுக்கு தெரியுது. வந்து வளரும், ஆனால் வந்து அப்புறம் வாடி போயிடும். வளரும், வாடி போயிடும். நம்ம அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணால் அதுதான். ஒரு காலத்தில் நாங்கள் இந்த செம்பருத்தி செடியெல்லாம் எடுத்து வாய்க்குள்ளே போட்டு மெல்லுவோம். எங்களுக்கே தெரியாது. வி ஆர் அப்சஸ் வித் த டேஸ்ட். அது நிறைய நல்லா இருக்குது, என்னன்னு தெரியல. ஆனால் இது வந்து ஹேர் இதுக்கெலாம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல். ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணலாம் சார். மினி தென்னைமரம், மினி வெர்ஷன் ஆஃப் தென்னைமரம் பாருங்கள், சூப்பராக இருக்குது. இதை வச்சு நாங்கள் வந்து நிறைய பண்ணலாம். நிறைய எப்படி சொல்கிற, ஒரு செயின், இப்போ ஏதாவது ஒரு டால் மேக்கிங்ஸ்க்கெலாம் செயின்லாம் செஞ்சு காட்டுவோம். இப்போ பாருங்க, பிச்சு இங்கே இருக்கு பாருங்க. நாங்கள் இதுதான் செயின் செஞ்சு விளையாடுவோம். இந்த மாதிரி அவ்வளோதான். இது மாலை மாதிரி செஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து நெக்ஸ்ட் மினி வெர்ஷன் ஆஃப் இட்லி பூச்செடி. இது அவ்வளோதான். இது பார்த்தீங்கன்னா என்னன்னு, இதுதான் வந்து மருதாணி செடி. நாங்கள் காமிச்சதே இது வந்து கொஞ்சம் பிக்கஸ்டான. ஓகே, நெக்ஸ்ட் வாங்க பார்த்தீங்கன்னா வேப்பிலை செடி பாருங்கள். அப்புறம் இங்கேயும் ஒரு முருங்கை செடி வச்சுருக்கோம். அவ்வளோதான். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு செஞ்ச செயினை போய் பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், செயின் க்யூட்டாக நம்ம 5 மினிட்ஸில் செயின் செஞ்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். பாய், டாட்டா.